வணக்கம் மக்களே. நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் கோரணம்பட்டி ஏரி. இன்னும் ஒரு 2 நாட்கள்ல கருங்காலி கருவாயில் இருக்குது. இந்த ஏரி முதல் முறையாக நம்ம காவிரி உபரிநீர்ல நிரம்ப இருக்குது. இந்த ஏரியினுடைய நீர்வழித்தடம் இதுல இருந்து அடுத்ததாக 2 குட்டைகள் இருக்குது. அதை நிரம்பின உடனே அரசு குட்டைக்கு போயிருது. அதோட இந்த ஏரி முழுமை அடைகிறது இந்த வழித்தடத்துல. அடுத்தது கச்சிப்பள்ளியில இருந்து ஐயம்பாளையம், கோரக்கொட்டைப்பட்டி 2 ஏரிகளும் இருக்குது. இது நிரம்ப இந்த வழித்தடம் முடியுது. இதுக்கு அடுத்தது செய்ய வேண்டிய பணிகள், வாய்க்கால் பணிகள் செய்யாமல் இருக்கின்ற ஏரிகள் தான் இருக்குது. அந்த ஏரிகள் செய்து முடித்தால்தான் அந்த ஏரிகளுக்கு தண்ணீர் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த உபரிநீர் மீண்டும் வந்தால் நம்ம பகுதியில் இருக்கின்ற, அதாவது நம்ம செல்லியம்மன் கோயில் ஏரியிலிருந்து தழுங்கு வழிந்து, அதே காளிக்குட்டை, கைகொண்ட காளிக்குட்டை, இருகாலூர் மேட்டுப்பாளையம், கல்லேரி, அதே போல கரத்தகுளம் ஏரி, மங்களம் ஏரி, செண்பகதேவி ஏரி, அலசமுத்திரம் ஏரி, பருத்திப்பள்ளி ஏரி ஆகிய ஏரிகளுக்கு, அந்த வழித்தடத்தில் இருக்கின்ற ஏரிகளுக்கு நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அதே போல இங்க கச்சிப்பள்ளி கிராமம் வருகப்பட்டி ஏரிக்கும், ஆப்புதூர் ஏரிக்கும், அதிலிருந்து மவடிஞ்சாடி வழியாக செல்லுகின்ற ஏரிகளுக்கும் இந்த ஏரியை தண்ணியை நிரப்ப வேண்டும். அதே போல கண்ணந்தேரியிலிருந்து கண்ணந்தேரியினுடைய பாப்பான்குட்டை, கோசாரிப்பட்டி ஏரி, அதுல பச்சைமன் கோயில் ஏரி, அதனை அடுத்து வெட்டி ஏரி, ஐயன் ஏரி ஆகிய ஏரிகளுக்கும், கஸ்பானூர் ஏரிக்கும், பாட்டப்பன் கோயில் ஏரிக்கும், அதுல இருந்து அப்படியே மகுடஞ்சாவடி ஏரிக்கும் மங்களம் சென்று அந்த ஏரி பயணிக்குது. அந்த வழித்தடத்திலும் இந்த தண்ணியை அரசு நிரப்பி கொடுக்க வேண்டும் என காவேரி சரபங்கா உபரிநீர் விவசாய நலச்சங்கத்தின் சார்பாக அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் நாளைக்கு இன்னும் 2 நாளும் நிரம்பட்டு தண்ணி வந்துட்டு தானே. தண்ணி இப்ப வந்துட்டு இருக்கான். அங்கதான் பாக்குறேன். தமிழ்நாடு பத்திரிகையாளர் நல சங்கத்தின் சார்பிலும், சட்ட பஞ்சாயத்து மாதம் இருமுறை சார்பிலும் தலைவருக்கும் அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றி அந்த தருணத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தலைவர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா ஏரியும் சுத்திட்டாரு. எந்தெந்த ஏரிக்கு தண்ணி போகல, தண்ணி போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா, அப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தா அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணலாம். இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அந்த வாய்க்கால நாமளே தூர்வாரி அந்த ஏரிக்கு அந்த தண்ணி கொண்டுட்டு போலான்னு ராத்திரி போல நான் 1 மணிக்கு நைட்டு எந்திரிச்சா கூட பேஸ்புக் தட்டினா அப்பதான் 1 நிமிஷம் தான் போட்டுப்பேன். போட்டு வீடியோ அப்லோட் ஆகி 1 நிமிஷம் தான் இருக்கும் பார்ப்பேன். அந்த டைம்ல கூட அவர் தூங்காம இந்த ஏரிங்களுக்கு எல்லாம் அந்த தண்ணியை கொண்டுட்டு வரணும். உண்மையிலேயே பாராட்டணும். உண்மையிலேயே எல்லாருமே தலைவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். எல்லார் சார்பிலையும் நன்றி சொல்லதான் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் இந்த கச்சிப்பள்ளி நம்பி இந்த கோரணம்பட்டி ஏரி வர்றதுக்கு வழித்தடம் இருக்கு. ஆனா தூர் வாரப்படல. அப்ப தண்ணி வர முடியாத ஒரு சூழ்நிலை. அரசாங்கத்துக்கிட்ட அண்ணன் கேட்டாங்க. அவங்க பண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி விவசாயிகளை எல்லாம் ஒன்றிணைச்சு அதை தூர்வாரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி இருக்கு. இவ்வளவு தண்ணியுமே அவர் தூர்வாரி அந்த வாய்க்கால சீரமைச்சு அதுல வர்ற தண்ணி தான் இப்ப எவ்வளவு நீங்க பார்த்த தண்ணியை நம்பி இருக்குது. அநேகமா இன்னைக்கு ஃபுல்லா ஆயிடும். இன்னும் 2 நாள்ல ஃபுல்லா ஆயிடும். கிட்டத்தட்ட ஃபுல்லா ஆயிடுச்சு. அவ்வளவு சிரமப்பட்டு அண்ணன் மறுபடி அண்ணனோட முயற்சியை பாராட்டி அரசாங்கமே முன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பம்ப் பண்ணி இருக்கிறாங்க. அதனால இந்த தருணத்துல தலைவர் வேலன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை எங்க பத்திரிகை உலகம் சார்பில் நான் தெரிவிச்ச கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நம்ம ஏரிகள். ஆமா, அதே மாதிரி இந்த உபரிநீர் திட்டத்தை சிறப்பா சேலம் மாவட்டத்துல செயல்படுத்தி இருக்கிறாங்க. நாங்களும் ரிப்போர்ட்டுக்காக எல்லா பகுதியிலும் போயிட்டு வந்திருக்கிறோம். உண்மையிலேயே பெருமைப்படணும். நிலத்தடி நீர் ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது இல்லாத மக்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. எந்த வகையிலன்னா 2 மீன் பிடிச்சி கூட அவங்க குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. நிலத்தடி நீர் இம்ப்ரூவ் ஆனதுனால என்ன ஆகுதுனாக்கா இங்க விவசாயிகளுக்கும் நல்ல பெனிஃபிட் தான்.
வயசானவங்க கூட ஒரு 2 ஆடு மாடை வளர்த்தி பிள்ளை அந்த அந்த வளர்ச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அப்படி பெருமை போடணும் நாம. அதனால முன்னிருந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சரி, இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சரி மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற கிணறு பூரா மேல வந்துருச்சு, தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அது ஒரு பெரிய சிறப்பு. இது போலதான் நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஏரிகளை எல்லா ஏரிகளும் நிரப்பணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். உபரி நீரால நம்ம தமிழ்நாடு முழுக்க நிரம்பிச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க செழுமையா இருக்கும். இந்த உபரிநீர் திட்டம் சேலத்துல வெற்றிகரமா செயல்படுத்திட்டாங்க. இதே மாதிரி இந்த ராமநாதபுரமா இருக்கட்டும், மற்ற பின்தங்கிய மாவட்டங்கள்லாம் வந்து இந்த இதை செயல்படுத்தினா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே வந்து ரொம்ப நம்பர் 1 மாநிலமா இருக்கும். விவசாயத்துறையிலயும் நம்பர் 1 மாநிலமா இருக்கும். இத வந்து அரசுக்கு கவனத்துக்கு இதை கொண்டுகிட்டு வரணும். சேலம் மாவட்டத்துல இருக்கிற இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தணுங்கிறது எங்களோட அனைவரோட கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பா. நன்றி.